ஹாய் ஆல், இன்றைக்கி கிளாஸ் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேசிக் கிளாஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கிலேருந்து அட்வான்ஸ் கிளாஸ் வந்து பார்க்கலாம். இப்போ அட்வான்ஸ் கிளாஸில் ஃபஸ்ட்டு எலிஃபென்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எப்படி வந்து எலிஃபென்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரா பண்ணுறது, அட்வான்ஸ் எலிஃபென்ட் வந்து எப்படி வரைகிறது, இப்போ ஒரு பிரைடுக்கு வந்து நம்ம மெஹந்தி போட போகிறோம்னா அவங்களுக்கு வந்து எப்படி எலிஃபென்ட் டிசைன் எல்லாமே வந்து போடணும், ஸ்டார்ட் அப் டிசைன் எப்படி போடணும், இது எல்லாமே வந்து இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பேசிக் கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அட்வான்ஸ் கிளாஸில் எலிஃபென்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். இப்போது நான் எலிஃபென்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு காமிப்பேன். அந்த ஸ்டெப்ஸுமே நீங்கள் எனக்கு மெயின் சீட்டில் போட்டு எனக்கு இமேஜ் வந்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் மெஹந்தியில் தான் போடணும். எனக்கு இமேஜ் சென்ட் பண்ணும்போது மெஹந்தியில் போடுங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எலிஃபென்ட் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டெப்ஸ் ட்ரா பண்ணும்போது நான் உங்களுக்கு இப்போ பெனில் தான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் மட்டும் பெனில் போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மெஹந்தியில் வந்து ஒரு ஃபுல் எலிஃபென்ட் டிசைன் எல்லாமே வந்து போடலாம். ஓகேங்களா? ஸ்டார்ட் அப் டிசைன் எப்படி போடுறது, இந்த மாதிரி எலிஃபென்ட் வந்து நிறைய டிசைன்ஸில் எப்படி போடுறது, இது எல்லாமே வந்து நம்ம மெஹந்தியில் பார்க்கலாம். இப்போ ஸ்டெப்ஸ் மட்டும் பெனில் பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபஸ்ட் எலிஃபென்ட் போடும்போது இந்த ஸ்டெப்ஸை வந்து பெனில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஹந்தியில் போடுங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எலிஃபென்ட் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? கர்வ் வந்து பாருங்கள், இந்த கர்வ் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வரலை. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஹாஃப் சர்க்கிள்னால் இந்த ஹாஃப் சர்க்கிள்னால் இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி வந்து நான் கொண்டு வரல. ஓகேங்களா? ஸோ இந்த கர்வ்லேருந்து இங்கே மேலேயே வந்து இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இங்கே கர்வ் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி கர்வ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பெண்ட் பண்ணி கொண்டு வந்து இப்படி ஒரு கர்வ் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து யானையோட ஹெட்டு, இது வந்து எலிஃபெண்ட்டோட தும்பிக்கை. ஓகேங்களா? ஸோ இது எப்படி போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போடக்கூடாது. பாருங்கள், இங்கே வந்து நல்லா பெண்டாயிருக்கு இல்லையா? ஆனால் இங்கே லைட்டாக தான் பெண்டாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப பெண்டாயிருக்க மாதிரி நம்ம போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லைட்டாக பெண்டாயிருக்க மாதிரி தான் வந்து போடணும். இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப் பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு கர்வ் போடுறேன் இல்லையா? இந்த கர்வ் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் இதே மாதிரி லைட்டாக பெண்ட் ஆகிருக்க மாதிரி யானையோட தும்பிக்கையை வந்து போட்டுடுறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்வ் இருக்கு இல்லையா? இந்த கர்வ் வந்து கரெக்டாக வந்து லைட்டாக இந்த மாதிரி கொண்டு வந்து லைட்டாக இங்கே நம்ம பெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இங்கே வந்து பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். இந்த லைனோட ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த லைனுக்கு மேலே தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கர்வ் வந்து இந்த லைனுக்கு மேலே தான் இருக்கணும். அதே மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கும்போது யானையோட தும்பிக்கை இருக்கு இல்லையா? இதுக்கு நேராக வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த தும்பிக்கைக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த பெண்டை வந்து இந்த கர்வ் வந்து இங்கே ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த பெண்டுக்கு மேலே தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ லைட்டாக இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். இங்கே வந்து நம்ம இயர்ஸ் தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இயர்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து நம்ம இது வரைக்கும் இந்த கர்வ் இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரைட்டாக இது வரைக்கும் ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எப்படி போடக்கூடாதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி போடக்கூடாது. அதுவும் இல்லாமல் ஸோ பாருங்கள், இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கு இல்லையா? யானையோட தும்பிக்கை வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி வந்து போடக்கூடாது. இங்கே வந்து கேப் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இதில் வந்து பாருங்கள், இந்த கர்வ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து தும்பிக்கைக்கு நேராக இருக்கா? ஆனால் இங்கே வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்கள், இங்கே எலிஃபெண்ட்டுக்கு தும்பிக்கைக்கு இந்த ரெண்டு நடுவுலையுமே வந்து இந்த மாதிரி கேப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேப் வந்து இருக்கக்கூடாது. இது மாதிரி ஏன் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைனலாக லெக்ஸ் எல்லாம் போடும்போது யானையோட தும்பிக்கைக்கும் இந்த பாடிக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எலிஃபெண்ட் பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கே கேப் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா பெண்ணில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே கரெக்டாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு எலிஃபெண்ட்டுமே வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து செகண்ட் ஸ்டெப் போடணும். இது மாதிரி போடக்கூடாது. ஓகேங்களா? இந்த கர்வ் வந்து இங்கே ஜாயின் ஆகக்கூடாது, மேலே தான் இருக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹெட்டோட அந்த லைன் வந்து இங்கே தும்பிக்கைக்கு நேராக இருக்கணும். இது மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து எலிஃபெண்ட்டோட இயர்ஸ் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எலிஃபெண்ட்டோட ஹெட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தும்பிக்கை போட்டாச்சு. இப்போ இயர்ஸ் வந்து இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் பெண்ட் பண்ணி கொண்டு வரணும். ஓகேங்களா? கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி கர்வ்ஸ் வந்து போட்டுட்டு இந்த எலிஃபெண்ட்டோட இயர்ஸ் வந்து முடியும்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கர்வ் வந்து போட்டுக்கலாம். பெரிய கர்வ் போட்டுட்டு இது வந்து எது வரைக்கும் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்வ் போட்டிருக்கு இல்லையா? கரெக்டாக இந்த கர்வ் லைன் வரைக்கும் வரணும் இந்த இயர்ஸ். ஓகேங்களா? இயரோட எண்டிங் வந்து யானையோட தும்பிக்கை போட்டிருக்கு இல்லையா? அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இயர்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகே
ஓகே, இப்போ 4th ஸ்டெப் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயர்ஸ் வந்து எப்பயும் போல் போட்டுக்கலாம். இயர்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இயர்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வரைக்கும் இந்த தும்பிக்கையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கே கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு யானையோட வாய் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப்பில் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி 4th ஸ்டெப் இந்த மாதிரி யானையோட வாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் தந்தம் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ தந்தம் வந்து இந்த மாதிரி வாயிலேருந்து இப்படி கனெக்ட் ஆகி போடணும். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ட்ரையாங்கிள் கர்வாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது வந்து யானையோட வாயும் 4th ஸ்டெப்பில் யானையோட வாயும் தந்தமும் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ 5th ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஃபிஃப்த் ஸ்டெப் பாருங்கள், இந்த யானையோட வாயும் இந்த தந்தத்தையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக யானையோட இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். ஹெட்டும் தந்தமும் கரெக்டாக ஃபினிஷிங்கோட வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாடி வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ யானையோட இந்த வாயும் இந்த தந்தமும் கனெக்ட் பண்ணணும். அதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும்? லைட்டாக ஒரு கர்வ் லைன் மாதிரி வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்ட மாதிரி கனெக்ட் பண்ணக்கூடாது. லைட்டாக இந்த கர்வ் லைன் மாதிரி வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கர்வ் லைன் மாதிரி வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபிஃப்த் ஸ்டெப். ஓகேங்களா? இப்போது 6th ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ யானையோட ஹெட் பார்ட் வந்து போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போது யானையோட இப்போ லெக்ஸு பாடி இது எல்லாமே வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடியும் லெக்கும் வந்து போடலாம் இதுலேயே. ஓகேங்களா? பாருங்கள், இப்போது இதோட பாடி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டு வந்து எண்ட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். இந்த இடத்துல இருந்து லைட்டாக இந்த மாதிரி இந்த கர்வ் வந்து இப்படி மேலே பார்த்த மாதிரி வந்து போகணும். ஓகேங்களா? போயிட்டு இப்படி கொண்டு வந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி லைட்டாக வந்து லெக்குக்கு இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் ஆகி கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ கொண்டு வந்து இதோட ஸ்ட்ரெயிட் லைனில் நிறுத்திடணும். தந்தம் போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே லெக்கோட இது வந்து ஃபைனலாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லைட்டாக பெண்டாக இருக்க மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே இங்கே எந்த இடத்துல லெக் போடணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாய் இருக்கு இல்லையா, வாயில் சென்டர் பார்ட்லேருந்து இந்த மாதிரி கர்வாக கொண்டு வந்து இப்படி போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கர்வ் கொண்டு வந்து தந்தத்துக்கிட்ட இந்த மாதிரி, ஸோ தும்பிக்கை கிட்டே இந்த மாதிரி கர்வ் கொண்டு வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணணும். கீழே இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் யானையோட லெக்ஸ் வந்து போடணும். இப்போ ஃபஸ்ட்டு லெக் வந்து இப்படி கர்வ் கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லெக் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த லெக்கையுமே வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ யானையோட ஃபஸ்ட் லெக்கும் ஃபைனலாக 2 லெக் வந்து போட்டாச்சு. இப்போ இன்னும் 2 லெக் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து போடலாம். 7th பாயிண்ட் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் அதனால் ஃபாஸ்ட்டாக நான் வந்து போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ யானையோட ஃப்ரண்ட் லெக் வந்து இந்த வாயோட சென்டர் பார்ட்டில் இந்த லீஃப் மாதிரி இல்லையா, அதில் சென்டர்லேருந்து இந்த மாதிரி ஒரு கர்வ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கர்வ் கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தந்தத்துக்கிட்ட தான் இருக்கணும். ரொம்ப கேப் அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யானையோட தந்தம் வந்து போட்டிருக்கு இல்லையா, இப்போது இந்த கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குன்னு. ஸோ பாருங்கள், இங்கே யானையோட தந்தம் போட்டிருக்கேன், இங்கே லெக் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு பாருங்கள் ரொம்ப கேப் இருக்குது இல்லையா. ஸோ இந்த அளவுக்கு கேப் இருக்குது. இந்த மாதிரி வந்து போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கம்மியாக தான் கேப் இருக்கும். ஒரு குட்டி கேப் இருந்தால் வந்து போதும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் லெக் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு லெக்குக்கு இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பா ஷேப் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது
இன்னும் 2 லெக் வந்து வரையணும் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி 2 லெக் வந்து வரைஞ்சாச்சு, இன்னும் 2 லெக் வந்து ட்ரா பண்ணணுமா. ஸோ இப்போ பாருங்கள், இன்னொரு லெக் வந்து இந்த லைன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் லெக்கோட லைன், இதுலேருந்தே வந்து நம்ம ஜாயின் ஆகி இருக்க மாதிரி வந்து போடணும் ஓகேங்களா. ஸோ இப்படி போட்டுட்டு போட்டுட்டு இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இப்படி லைன் வந்து போடக்கூடாது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி தான் வந்து லைன் வந்து போடணும் ஓகேங்களா. ஸோ இப்போ 3 லெக் வந்து போட்டாச்சு. இப்போ ஃபைனல் லெக் வந்து போட போகிறோம். ஸோ இந்த லெக்குக்கு பின்னாடி இருக்க மாதிரி ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து இந்த மாதிரி ஜாயின் ஆகி வர மாதிரி இன்னொரு லெக் வந்து போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த 2 கேப்பையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ யானையோட 4 லெக்குமே வந்து போட்டாச்சு. இப்போ யானையோட வால் வந்து இந்த மாதிரி லைட்டாக இப்படி ஒட்டியே இருக்க மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒட்டியே இருக்க மாதிரி வந்து போட்டுக்கலாம். வால் போடுறப்போ ரொம்ப கேப் இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக ஒரு ஃபுல் எலிஃபெண்ட்டோட அவுட்லைன் வந்து பார்த்தாச்சு ஓகேங்களா. ஸோ இந்த எலிஃபெண்ட் வந்து உங்களுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக போட தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம பேப்பரில் இந்த மாதிரி நீட்டாக போட தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஹேண்ட்லேயும் போட முடியும். நெக்ஸ்ட் அட்வான்ஸாக உங்களுக்கு நிறைய எலிஃபெண்ட் எல்லாமே வந்து போட முடியும் ஓகேங்களா. ஸோ அட்வான்ஸ்லாம் நம்ம டிசைன்ஸ் எல்லாம் வந்து போடுவோம் ஓகேங்களா. ஸோ நான் இதுக்குள்ளே நிறைய ஃபில்லிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த அவுட்லைன் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்தால் மட்டும்தான் நம்ம ஃபில்லிங்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம எலிஃபெண்ட்டை வந்து காமிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ நிறைய ஒரு ஃபில்லிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது பார்க்குறக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டாக எலிஃபெண்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த அவுட்லைன் மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ இந்த அவுட்லைன் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக போட தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு பிரைடோட ஹேண்டில் சூப்பராக வந்து ஒரு எலிஃபெண்ட் வந்து ட்ரா பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் பெனில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கோனில் வந்து போடுங்க ஓகேங்களா. ஸோ பெனில் உங்களுக்கு நீட்டாக வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கோனில் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இப்போ ஐஸு இது எப்படி ஃபில் பண்ணுறது, நெக்ஸ்ட் ஐஸ் எல்லாம் வந்து நம்ம இன்னும் போடலை ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு மெஹந்தி கோனில் எலிஃபெண்ட் ஃபுல் டிசைன் வந்து போடும்போது மெஹந்தி கோனில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த எலிஃபெண்ட் வந்து இப்போது இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. இப்போது ரைட் சைடு பார்த்த மாதிரியும் நம்ம போடணும் ஓகேங்களா. ஏன்னா இப்போது ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து நம்ம எங்கே போடுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹேண்டில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இங்கே ஸ்டார்ட் அப் டிசைன் போடணும் ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து எல்போ லென்த் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் எல்போ லென்த் தான் ப்ரைட் எல்லாமே வந்து கேட்பாங்க. இப்போ நீங்கள் எல்போ லென்த் வந்து போடும்போது நம்ம இங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் அப் டிசைன் நம்ம இங்கே தான் வந்து போடுவோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் வந்து நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து போடுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் டிசைன் எல்லாமே எவ்வளோ லென்த்தில் இருக்கணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபைனல் கிளாஸில் வந்து ஃபுல் ஹேண்ட் டிசைன் ஃபார்மேஷன் வந்து சொல்லுவேன். இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து போடணும் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் அப் டிசைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த டிசைன் பார்க்குறக்கும் வந்து ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் போட்ட மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ எல்லாருமே வந்து மெஹந்தி போடுவாங்க, ஆனால் எப்படிலாம் போடணும் அது வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியாது ஓகேங்களா. ஸோ இந்த மெஹந்தி கோர்ஸ் வந்து ஒருத்தங்க போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்டார்ட் அப் டிசைன்னா என்ன, ஸோ லென்த்துமே வந்து பேங்கிள் லென்த்து, பாம் லென்த், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஓரளவுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அதனால் எப்பயுமே வந்து மெஹந்தி போடுறப்ப ஸ்டார்ட் அப் டிசைன் போட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து பேங்கிள் லென்த் வரும், இது வந்து ஹாஃப் ஹேண்டு, இது பேங்கிள் லென்த் வரும். இப்போ நீங்கள் ஹாஃப் ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து போடுவோம் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ஸ்டார்ட் அப் டிசைன் போட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து போடுறோம் அப்படின்னா, இப்போ 2 ஹேண்டுக்குமே நம்ம போடுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஹேண்டில் எலிஃபெண்ட் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும், 2 எலிஃபெண்ட்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்த மாதிரி தான் நம்ம ஹேண்டுக்கு வந்து போடும்போது வரும் ஓகேங்களா. இப்போ 2 எலிஃபெண்ட்லையும் போடும்போது இந்த எலிஃபெண்ட் இந்த பக்கம் பார்த்த மாதிரி வரும், இந்த எலிஃபெண்ட் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி வரும், ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்துக்கிற மாதிரி தான் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ அதனால இது வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா. நீங்கள் இதே எலிஃபெண்ட்டை ரைட் சைடு பார்த்த மாதிரியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து பார்த்துருக்க மாதிரியுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், நான் ரைட் சைடு பார்த்த மாதிரியுமே வந்து ஃபைனலாக வந்து இப்போ போட்டு காமிக்கிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இது வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது, இது வந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 2 டைரெக்ஷன்லையுமே பார்த்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகினா மட்டும்தான் நீங்கள் ஹேண்டில் போடும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்துக்கிற மாதிரி போட முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக 2 சைடும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பெனில் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு நீங்கள் மெஹந்தி ப்ராக்டிஸ் புக்கில் போடும்போது இது வந்து நீங்கள்
பேப்பரில் தான் சரி கோனில் தான் வந்து போடணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் போடுறீங்க இல்லையா என்ன ப்ராக்டிஸ் புக் மெயின் சீட்டில் வந்து போடுறீங்க இல்லையா அது வந்து நீங்கள் இந்த மாதிரி பெனில் வந்து போடக்கூடாது. நீங்கள் ரஃபாக இந்த மாதிரி ரஃபாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் புக்கு இல்லைனா மெயின் சீட்டில் போடுவீங்களா எனக்கு வந்து இமேஜ் சென்ட் பண்ணுவீங்களா அது வந்து நீங்கள் இந்த மாதிரி மெஹந்தி கோனில் போட்டு தான் இந்த மாதிரி பெனில் வந்து போடக்கூடாது ஓகேங்களா. மெஹந்தி கோனில் போட்டு தான் எனக்கு சென்ட் பண்ணும். இந்த நீங்கள் பெனில் போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எனக்கு இமேஜ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க இல்லையா அது வந்து நீங்கள் ஆர்கானிக் கோனில் போட்டால் தான் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும் ஓகேங்களா. கோனில் போட்ட இமேஜ் தான் வந்து எனக்கு சென்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயுமே வந்து போட்டிருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் ஹேண்டில் போடும்போதுமே வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்க மாதிரியும் வந்து போடணும் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஒரு எலிஃபெண்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து எலிஃபெண்ட் தும்பிக்கை நேராக இருக்க மாதிரி வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் எலிஃபெண்ட் வந்து தும்பிக்கையை வந்து மேலே தூக்கி இருக்க மாதிரி வந்து போடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த தும்பிக்கை இது வந்து மேலே தூக்கி இருக்க மாதிரி வந்து போடலாம் ஓகேங்களா. ஸோ 2 டைப்பான எலிஃபெண்ட் வந்து சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தும்பிக்கை ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி, நெக்ஸ்ட் வந்து மேலே தூக்கி இருக்க மாதிரி இப்போ வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எலிஃபெண்ட்டோட தும்பிக்கை வந்து மேலே தூக்கி இருக்க மாதிரி வந்து போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதுவுமே வந்து தும்பிக்கை மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகும். மித்தபடி டிசைன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஓகே இப்போ எலிஃபெண்ட்டோட தும்பிக்கை வந்து மேலே தூக்கி இருக்க மாதிரி போட போகிறோம் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்க்கலாம். எப்பயும் போல் இந்த மாதிரி கர்வ் போட்டு ஹெட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தும்பிக்கை வந்து லைட்டாக கர்வ் கொண்டு வந்து இதோட நிறுத்திடலாம். ஃபுல்லாக இப்படி வந்து வளைஞ்சு போடக்கூடாது ஓகேங்களா. ஃபுல்லாக வளைஞ்சு போட்டிங்கன்னா அது வந்து எப்பயும் போல் நேராக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அதே எலிஃபெண்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபுல்லாக கர்வ் கொண்டு வந்து போடக்கூடாது. இந்த மாதிரி ஹாஃபாக போட்டு நிறுத்திடுங்க. இதோட கொஞ்சம் கர்வ் கொண்டு வந்து லைட்டாக இந்த கர்வை காமிச்சா போதும் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திடுங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். எப்பயும் போல் ஹெட் வந்து போட்டாச்சு. இந்த கர்வ் கொண்டு வந்து இதோட நிறுத்திட்டேன் இல்லையா இதோட நிறுத்தின கர்வை இப்படி வளைச்சு கொண்டு வந்து இங்கே வந்து இப்படி கர்வ் போட்டுக்கிறோம். இந்த எலிஃபெண்ட்டோட ஹெட்டுக்கு நேராக வந்து இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தும்பிக்கு மேலே தூக்கி இருக்க மாதிரி போட்டோம்னா இந்த எலிஃபெண்ட்டில் நம்ம ஒரு ஹேண்டில் டிசைன் போடும்போது மாலை வந்து பிடிச்சிருக்க மாதிரி 2 ஹேண்ட்லையுமே எலிஃபெண்ட் போட்டு இந்த தும்பிக்கையில் 2 எலிஃபெண்ட்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்துருக்க மாதிரி மாலை பிடிச்சிருக்க மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த தும்பிக்கை மேலே தூக்கி இருக்க மாதிரி வந்து நம்ம போடுவோம். மாலை வந்து நம்ம பிடிச்சிருக்க மாதிரிலாம் டிசைன் போடலாம் ஒரு பிரைடலுக்கு ஓகேங்களா, ஒரு பிரைடுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி எலிஃபெண்ட்டுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்டு ஸ்டெப் பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து எப்பயும் போல் இயர்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த கர்வுக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்திடலாம் அவ்வளோதான். ஃபோர்த்து ஸ்டெப்பு வந்து வாயும் தந்தமும் வந்து போட போகிறோம் ஓகேங்களா. எப்பயும் போல் இந்த இயர்ஸ்லேருந்து வாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தந்தம் வந்து வாயிலேருந்து ஒட்டியே வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் போட்டால் இல்லையா அந்த எலிஃபெண்ட்லேயே வந்து பார்த்துருப்போம். இப்போ 5th ஒன் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த வாயும் இந்த தந்தத்தையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு இந்த மாதிரி இந்த வாய் இருக்கு இல்லையா அதோட எண்டிங்லேருந்து இந்த மாதிரி கொண்டு வந்து இங்கே இப்படி ஜாயின் பண்ணிடலாம் ஓகேங்களா. இங்கே வந்து இதோட லென்த் வந்து அதிகமாக இருக்கணும். இங்கே இந்த தும்பிக்கையோட எண்டில் வந்து அந்த லென்த் வந்து கம்மியாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போடணும் ஓகேங்களா. ஸோ இப்போ யானையோட ஹெட் பார்ட் வந்து போட்டாச்சு. இப்போ பாடி பார்ட் எப்பயும் போல வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. பாருங்கள் இப்போ யானையோட இந்த வாயும் தும்பிக்கையும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ ஹெட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது பாடி வந்து எதுக்கு எப்படி போடுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்பயும் போல தான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன எலிஃபெண்ட் மாதிரி தான் இந்த வாய் இருக்கு இல்லையா இங்கேருந்து இதோட சென்டர்லேருந்து இந்த மாதிரி கர்வ் கொண்டு வந்து இப்படி போட்டுக்கலாம் ஓகேங்களா. கர்வ் கொண்டு வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து மேலே தூக்கி இருக்க மாதிரி கர்வ் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே வளைஞ்சிருக்கு இல்லையா அதே ஸ்ட்ரைட்டாக இங்கேயும் வந்து வளைஞ்சிருக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதோட லெக்ஸ் ஃபஸ்ட்டு போட்ட எலிஃபெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு போட்ட எலிஃபெண்ட்டோட பாருங்கள் இதோட லெக் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து போட்டிருப்போம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பா ஷேப்பில் இந்த லெக்கோட 2 எஜுமே ஷார்ப் எஜ்ஜாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியும் வந்து போடலாம். இப்போ பாருங்கள் இப்போ நான் போடுற எலிஃபெண்ட்டோட லெக்ஸ் வந்து
இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப் எட்ஜாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக இந்த எண்டிங்கில் இந்த மாதிரி லைட்டாக கர்வாக இருக்க மாதிரி வந்து போட போகிறோம். ஓகேங்களா, இது மாதிரி எல்லா லெக்குமே இந்த மாதிரி லைட்டாக கர்வாக இருக்க மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி கர்வாக இருக்க மாதிரி போடும்போது கொஞ்சம் இன்னுமே வந்து கொஞ்சம் எலிஃபென்ட்டோட லெக்ஸ் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதுக்காக தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட எலிஃபெண்ட்டில் இந்த லெக்கு வந்து பின்னாடி இருக்க மாதிரி வந்து போட்டோம். ஓகேங்களா, இந்த ஃப்ரண்ட் பார்த்த மாதிரி இருக்கிறதுல இந்த லெக்கு வந்து ஓகேங்களா, இந்த 3 லெக்குமே வந்து போட்டிருக்கோம். ஃபைனலாக ஒரு லெக்கு இந்த மாதிரி பின்னாடி வர மாதிரி வந்து போட்டோம். ஓகேங்களா, ஆனால் இப்போ போடுற எலிஃபெண்ட்டில் லெக்கு வந்து இதுக்குள்ளேயே இருக்க மாதிரி போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி உள்ள ஒரு லைன் போட்டுட்டு லைட்டாக எப்படி ஓகேங்களா கொண்டு வந்து இந்த ஃப்ரண்ட் லெக்கை ஜாயின் பண்ணிட்டு இந்த ரெண்டு எஜுமே வந்து கனெக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். நம்ம பின்னாடி போடுறது பதிலாக இதில் உள்ளே போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வால் வந்து போட்டுக்கலாம். வாலோட எண்டிங்கில் இந்த மாதிரி லீஃப் மாதிரி வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு போட்ட எலிஃபெண்ட்டுக்கு வந்து தும்பிக்கை நேராக இருக்க மாதிரி போட்டிருக்கோம். இந்த எலிஃபெண்ட்டுக்கு வந்து தும்பிக்கை மேலே இருக்க மாதிரி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த லெக்கு வந்து பின்னாடி இருக்க மாதிரி போட்டிருக்கோம். இதுக்கு லெக் வந்து உள்ளேயே இருக்க மாதிரி போட்டிருக்கோம். இங்கே வந்து ஷார்ப் எட்ஜாக இருக்குது. இங்கே வந்து லைட்டாக இந்த மாதிரி கர்வ் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, இந்த லெக்ஸ் எல்லாமே லைட்டாக கர்வ் மாதிரி கொண்டு வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ 2 அவுட்லைன் வந்து 2 டைப் ஆஃப் எலிஃபெண்ட்டோட அவுட்லைன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அட்வான்ஸ் கிளாஸில். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ரஃபாக பெனில் இதே மாதிரி ரஃபாக பெனில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோனில் வந்து எனக்கு நீங்கள் இமேஜ் வந்து சென்ட் பண்ணும்போது நீங்கள் கோனில் போட்டு தான் வந்து சென்ட் பண்ணணும், மெஹந்தியில் போட்டு தான் வந்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பெனில் ரஃபாக வந்து பெனில் போட்டு பார்த்துக்கோங்க. மெயின் சீட்டில் எனக்கு கோனில் தான் வந்து எப்பவுமே போட்டு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது எலிஃபெண்ட் வந்து இப்போது நம்ம கோனில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ டிசைன்ஸ் எப்படி உள்ளே ஃபில் பண்ணுறது, ஐஸ் எல்லாம் எப்படி ட்ரா பண்ணுறது, உள்ள ஃபில்லிங்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போது அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு குட்டி குட்டி எலிஃபெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்டர் டிசைன்ஸ்க்கு எல்லாமே வந்து போடுவோம். ஸோ ஓகேங்களா, அதுவுமே வந்து இப்போ எப்படி போடுறதுன்னு வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் இது இப்போ பார்த்தது எல்லாமே ஃபுல் எலிஃபெண்ட். ஓகேங்களா, இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த பார்டர் டிசைன்ஸ்க்கு எல்லாமே வந்து போடுவோம். ஓகேங்களா, அந்த மாதிரி எலிஃபெண்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு பேபி எலிஃபெண்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கரெக்டாக ஹாஃப் சர்க்கிள் வந்து போட்டிருக்கேன். ஹாஃப் சர்க்கிள் போட்டுட்டு இங்கே வந்து இப்படி யானையோட தும்பிக்கை மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பேபி எலிஃபெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பார்டர் டிசைன்ஸ்குள்ளே எல்லாமே வந்து போடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாசேப் போடணும். ஓகேங்களா, 2 லெக்கு மட்டும் தெரிகிற மாதிரி பாசேப் வந்து போட்டு இங்கே வந்து ஒரு டாட் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இது வந்து பேபி எலிஃபெண்ட்டோட அவுட்லைன். ஓகேங்களா, ஸோ இன்னொரு பேபி எலிஃபெண்ட்டுமே இருக்குது, அதுவுமே வந்து போடலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டு கர்வ் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இங்கேருந்து இந்த மாதிரி 6 ஷேப். ஓகேங்களா, அவ்வளோதான். இங்கே எப்பயும் போல் நம்ம பா ஷேப்பில் வந்து லெக்ஸ் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் எலிஃபெண்ட், இது ஒரு டைப். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பார்டர் டிசைன்ஸ்குள்ளேயும் போடலாம், ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ்குள்ளேயும் போடலாம். எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ ஒவ்வொருத்தரோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் நம்ம போட முடியும். ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிசைன்ஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போது மெஹந்தியில் வந்து நம்ம எலிஃபெண்ட் எல்லாமே எப்படி ஃபில் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஐஸ் எல்லாம் எப்படி போடுறது, இப்போது ஒரு ப்ரைடுக்கு போடுற மாதிரி இருந்தால் மெஹந்தியில் எப்படி ஃபுல் கம்ப்ளீட்டான ஒரு எலிஃபெண்ட் எப்படி போடுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்கானிக் கோனில் போடும்போது உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கோட கரெக்டாக வரும். ஓகேங்களா, ஸோ இப்போது மெஹந்தியில் வந்து போடலாம்.
அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஸ்டெப்ஸில் சொல்லி கொடுத்த மாதிரி ஃபஸ்ட்டு டைப் ஓகேங்களா, தும்பிக்கை வந்து நேராக இருக்க மாதிரி ஒரு எலிஃபெண்ட் வந்து போட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ஐஸ் வந்து எப்படி வரையுது, இப்போ உள்ள ஃபில்லிங்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு எலிஃபெண்ட் போட்டிங்கன்னா உள்ளே வந்து ஒரு கிளாத் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது எல்லா எலிஃபெண்ட்டுக்குமே வந்து காமனாக போடுறது தான் ஓகேங்களா. ஸோ கிளாத் வந்து இங்கேருந்து இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிளாத் வந்து எல்லா எலிஃபெண்ட்டுக்குமே காமனாக வந்து போடணும் ஓகேங்களா. ஸோ கிளாத்துக்கு நான் இப்போ டபுள் லைன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிளாத்துக்குள்ளே நீங்கள் என்ன ஃபில்லிங்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் ஃப்ளாரல் டிசைன்ஸ் வந்து போட்டு நான் உள்ள ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. நீங்கள் கிரிட்ஸை கொடுத்துக்கலாம், இல்லைனா பேசிக் ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம், இல்லை நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இதில் நெக்ஸ்ட்டு உள்ள இருக்க டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி சர்க்கிள் வந்து போட்டுட்டு ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த கிளாத்துக்கு வந்து நம்ம நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுத்து ஷேடிங்ஸ் வந்து கொடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எலிஃபெண்ட்டோட நெயில்ஸ் வந்து போடணும் ஓகேங்களா. ஸோ நெயில்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கர்வ் மாதிரி வந்து போட்டுக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே செயினில் பிரைடல் எலிஃபெண்ட்டில் இந்த மாதிரி செயின் எல்லாம் போட்டிருக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி செயின் எல்லாமே வந்து இருக்க மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே காமனாக ஒரு பிரைடல் எலிஃபெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லெக்ஸில் வந்து செயின் இருக்க மாதிரி,
நெக்ஸ்ட்டு ஐஸ் வந்து போட்டுக்கலாம். ஐஸ் வந்து எப்பயும் போல் நார்மலாக இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்து இப்படி டாட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அங்கே ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஸோ இந்த எட்ஜஸில் எல்லாமே வந்து நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேடிங்ஸ் கொடுக்கும்போது இன்னுமே கொஞ்சம் எலிஃபெண்ட் ஹைலைட்டாக வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நெயில்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எல்லா இடத்துக்குமே வந்து ஷேடிங்ஸ் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இந்த கிளாத்தில் இந்த மாதிரி டாட் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அந்த எலிஃபெண்ட்டோட அவுட்லைன் வந்து நல்லா திக்காக கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் எலிஃபெண்ட். ஓகேங்களா? ஸோ இன்னுமே இந்த எலிஃபெண்ட் எல்லாமே நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இது வந்து ஒரு பேசிக் எலிஃபெண்ட். இந்த எலிஃபெண்ட் எங்கே போடலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து இப்போ 2 ஹேண்ட் இருக்குன்னா இன்னொரு ஹேண்டை பக்கத்தில் இருக்கிற ஹேண்டை பார்த்த மாதிரி இந்த எலிஃபெண்ட் வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட் டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு மெஹந்தியில் போடும்போது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சிலருக்கு பர்ஃபெக்டாக வரும், ஒரு சிலருக்கு பர்ஃபெக்டாக வராது. நீங்கள் ரஃப் பேப்பரில் நல்லா மெஹந்தியில் பென்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு மெஹந்திலையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயின் சீட்டில் வந்து போடுங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு இமேஜ் சென்ட் பண்ணும்போது நீட்டாக வந்து போட்டு எனக்கு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எலிஃபெண்ட்டோட வால் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போது செகண்ட் ஒன்று வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் எலிஃபெண்ட். ஓகேங்களா? ஸோ எலிஃபெண்ட்டுக்குள்ளே நம்ம ஷேடிங்ஸ் கொடுக்கல, கிளாத்தில் மட்டும்தான் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ மித்தபடி எலிஃபெண்ட்டுக்கு எல்லாமே லைட்டாக ஒரு டிசைன்ஸ் கொடுத்து ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ஒன்று வந்து பார்க்கலாம். செகண்ட் வந்து தும்பிக்கை வந்து மேலே தூக்கி இருக்க மாதிரி தான் வந்து போட போகிறோம். டிசைன்ஸுமே இப்போ சென்டரில் இந்த எலிஃபெண்ட்டோட ஃபில்லிங்ஸுமே வந்து வேறு டிசைன் தான் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா?
ஸோ இந்த எலிஃபெண்ட்டுக்கு லெக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வளைஞ்சிருக்க மாதிரி போட போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ லெக் வந்து இன்னொரு லெக் உள்ளே இருக்க மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் கிளாத் வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் இந்த இதில் இயர்ஸ்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கேருந்து போட்டால் சின்ன கிளாத்தாக இருக்க மாதிரி வரும். இந்த மாதிரி இயர்ஸ்லேருந்து போட்டிங்கன்னா கிளாத்துமே வந்து பெருசாக இருக்க மாதிரி போடலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டபுள் லைன் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போது இந்த எலிஃபெண்ட்டோட இந்த பாடி இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தை தவிர மீதி இடத்துல எல்லாமே நம்ம நெகட்டிவ் ஃபீல்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இந்த கிளாத்துக்குள்ளே கிரிட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லீஃப் கிரிட் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த மாதிரி லீஃப் கிரிட் வந்து உள்ளே கொடுத்துருக்கோம். இப்போ எலிஃபெண்ட்டோட பாடிக்குள்ளே ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து செயின் டிசைனு, இங்கே லெக்ஸுக்குமே வந்து செயின் இருக்க மாதிரி இந்த தும்பிக்கையெல்லாம் டிசைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம ஷேடிங்ஸ் கொடுத்துட்டா எலிஃபெண்ட் பார்க்குறக்கே வந்து நல்லா இருக்காது. ஒரு பிரைடல் எலிஃபெண்ட் மாதிரி கொஞ்சம் கிராண்டான எலிஃபெண்ட் மாதிரி தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம அங்கங்கே நிறைய டிசைன்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த எலிஃபெண்ட்டோட மேலே ஓகேங்களா, ஸோ ஹெட்டு கிட்ட நான் வந்து ஒரு குட்டியாக ஒரு டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டபுள் லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டபுள் லைன் கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு லைனை இந்த மாதிரி ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கர்வுக்குள்ளே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தும்பிக்கை கிட்ட ஒரு கர்வ், நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஸ்மால் ஹம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே செயின் இருக்க மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இயர்ட் கிட்ட வந்து கனெக்ட் ஆகணும். ஓகேங்களா? எங்கெங்கே எல்லாமே வந்து நமக்கு டிசைன்ஸ் கொடுக்க முடியுதோ அங்கே எல்லாமே வந்து குட்டி குட்டி டிசைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த எலிஃபெண்ட்டுக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஐஸ் வந்து நம்ம இந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி ஐஸ் போடலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெருசாக வந்து லீஃப் மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி லீஃப் மாதிரி போட்டுட்டு இதுக்கு உள்ளே வந்து ஒரு ஐஸ் போட்டுக்கலாம்.
அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இதுக்கு வந்து ஐஸ் போடணும். இப்போ எப்படி வந்து ஷேடிங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெரிய லீஃப் மாதிரி போட்டிருக்கு இல்லையா ஐஸ்க்கு, இதை தவிர மீதி எல்லா இடத்துலையுமே நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இயர்ஸுமே வந்து ஃபுல்லாக வந்து ஷேடிங்ஸ் ஆயிரும். அதனால லைட்டாக வந்து இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்பேஸில் மட்டும் நம்ம இந்த கேப்பை வந்து நம்ம விட்டுறலாம் ஓகேங்களா. அங்கங்கே கொஞ்சம் கேப் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபுல்லாகவே ஷேடிங்ஸ் இல்லாமல் லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்க மாதிரி அவுட்லைனுமே வந்து நல்லா தெரியும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக நெக்ஸ்ட்டு நெயில்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே எல்லாமே வந்து 3 லைன் இருக்க மாதிரி வந்து போட்டேன் ஓகேங்களா. இப்போது நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் இருக்கிறத தவிர நம்ம ஹம்ஸ் போட்டிருக்கு இல்லையா, அது தவிர மீதி எல்லா ஸ்பேஸ்லையுமே நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம செயின் போட்டிருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த மாதிரி ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த டாட்டுக்கு வந்து இந்த மாதிரி அவுட்லைன் வந்து லைட்டாக கர்வ் மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஹெட்டோட பார்ட்டில் யானையோட தந்தம் போட்டிருக்கு இல்லையா, அங்கே வந்து ஷேடிங்ஸ் கொடுக்கக்கூடாது, ஐஸ்க்கு வந்து ஷேடிங்ஸ் கொடுக்கக்கூடாது. மீதி எல்லா ஸ்பேஸ்லையுமே ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இயர்ஸ்க்கு ஆல்ரெடி அவுட்லைன் வந்து கொடுத்தாச்சு. இந்த அவுட்லைனுக்கு இந்த உள்ள ஒரு குட்டி லைன் போட்டிருக்கு இல்லையா, இயர்ஸோட உள்ள ஒரு லைன், அதுக்கு மட்டும் நம்ம ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஃபுல்லாகவே ஷேடிங்ஸ் பண்ண வேணாம். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து நம்ம ஷேடிங்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த எலிஃபெண்ட்டுக்கும் பாருங்கள், இங்கே வந்து கிளாத்துக்கு மட்டும் வந்து நம்ம நெகட்டிவ் ஃபில்ஸ் கொடுத்துருக்கோம். பாடி எல்லாமே வந்து நம்ம ஷேடிங்ஸ் லைட் ஷேடிங்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு பாருங்கள், பாடி எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நல்லா திக் ஷேடிங்ஸாக கொடுத்துட்டு உள்ள நெகட்டிவ் ஃபில்லிங் கிரிட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எலிஃபெண்ட் வந்து கொஞ்சம் இந்த எலிஃபெண்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த எலிஃபெண்ட் பார்க்குற இன்னும் கொஞ்சமே வந்து கிராண்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இதுலேயே நீங்கள் இந்த டிசைன்லேயே வந்து நீங்கள் மாலை வர மாதிரி கூட வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், அது மாலை வந்து இந்த மாதிரி
மாதிரி லைட்டாக இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி லைட்டாக ஓகேங்களா, இந்த மாதிரி சர்க்குலர் ஷேடிங் மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஓகேங்களா. இப்படி போடும்போது மாலையுமே வந்து சர்க்குலர் ஷேடிங்ஸ் தான் நான் வந்து கொடுத்தேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வந்து வந்தேன் ஓகேங்களா. நீங்கள் மாலை போடும்போது இந்த மாதிரி கூட மாலை போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த தும்பிக்கை ஒட்டி இந்த மாதிரி போட்டுக்கலாம், அவ்வளோதான் ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மாலை போடலாம். நான் வந்து எப்படி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேடிங்ஸ் வந்து கொடுத்தேன், இந்த மாதிரி சர்க்குலர் ஷேடிங்ஸ் மாதிரி இப்படியே சுற்றிட்டே வந்து இந்த மாதிரி மாலை மாதிரி போட்டேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணால் போட்டுக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து மாலை வச்சுருக்க மாதிரி போடும்போது இப்போது எங்கே இந்த எல்போ லென்த்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 2 எலிஃபெண்ட்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்த மாதிரி இந்த மாதிரி மாலை வச்சுருக்க மாதிரி போட்டிங்கன்னா ஸோ அதுவுமே வந்து நல்லா கிராண்டான டிசைன் மாதிரி தெரியும் ஓகேங்களா. ஸோ ப்ரைடல் மெஹந்திக்கு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ எலிஃபெண்ட்டுக்கு மேலே அம்ப்ரெல்லா இருக்கும் இல்லையா, கொடை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா. சரி, இந்த எலிஃபெண்ட்டுக்கு வந்து டெய்ல் வந்து போடல, டெய்ல் வந்து எல்லா எலிஃபெண்ட்டுக்குமே வந்து போட்டுருங்க ஓகேங்களா. சரி, இப்போ இந்த எலிஃபெண்ட்டுக்கு பேபி எலிஃபெண்ட் போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே டிசைன்ஸ் வந்து பார்த்துட்டு பேபி எலிஃபெண்ட்டுக்குள்ளே எப்படி டிசைன் போடுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம அம்ப்ரெல்லா இருக்க மாதிரி போடலாம் ஓகேங்களா. ஸோ பேபி எலிஃபெண்ட்டுக்குள்ளே கிளாத் டிசைன் வந்து போட்டோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் போட்டுக்கலாம், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கிராஸாகவும் வந்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டிருக்கிறது கிளாத் போட்டிருக்கிறது வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம கிராஸாக வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த எட்ஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எப்பயும் போல் நெயில்ஸ் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஐஸு, இந்த இடத்துலையுமே நம்ம இந்த ஸ்மால் ஹம்ஸ் டிசைன் போட்டோம் இல்லையா, ஸ்மால் ஹம்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் மேடி ஸ்டேஜில் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுத்து ஷேடிங்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் லைட் ஷேடிங்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் போட்டு ஒரு பேபி எலிஃபெண்ட் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த எலிஃபெண்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ இங்கே டாட் வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாத்துமே வந்து நம்ம கிராஸாக வந்து போட்டுக்கலாம். இந்த பேபி எலிஃபெண்ட்டுக்கு இந்த மாதிரி கிராஸாக வந்து கிளாத் போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த எலிஃபெண்ட்டுக்கு மேலே அம்ப்ரெல்லா இருக்க மாதிரி வந்து போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், அம்ப்ரெல்லா வந்து இந்த ஒரு எலிஃபெண்ட் போட்டோன்னா அதுக்கு மேலே எப்படி அம்ப்ரெல்லா போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபெண்ட்டை விட அம்ப்ரெல்லா வந்து சின்னதாக இருக்கக்கூடாது, இல்லை சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ இந்த எலிஃபெண்ட்டோட சைஸ்க்கே வந்து அம்ப்ரெல்லா வந்து இருக்கணும் ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ கரெக்டாக இப்போ எலிஃபெண்ட்டோட சைஸ்க்கே வந்து அம்ப்ரெல்லா வந்து போட்டாச்சு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு எலிஃபெண்ட்டோட சைஸ்க்கே வந்து கரெக்டாக கர்வ் போட்டுட்டு இந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அம்ப்ரெல்லா போட்டிருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி சார் பேஜாகவும் போடலாம், இல்லைனா இந்த மாதிரி கர்வாகவும் போடலாம். இந்த சார் பேஜ் இல்லாமல் இந்த மாதிரி கர்வாகவும் அம்ப்ரெல்லா வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ 2 டைப்பாக வந்து அம்ப்ரெல்லா வந்து போடலாம். இந்த மாதிரி கர்வாகவும் போடலாம், இல்லை இந்த மாதிரி சார் பேஜாகவும் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு டாட் வந்து வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் இந்த கர்வ்லேருந்து இங்கே ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்படி லைன்ஸும் போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸு கிரிட்ஸு இந்த மாதிரி அம்ப்ரெல்லாக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் லைட்டாக இந்த இடத்துல மட்டும் நான் லைட்டாக வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். மீதி எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி திக்காக வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி டாட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து லைட்டாக இந்த மாதிரி ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஷேடிங்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் ஹைலைட்டாக வந்து தெரியும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான். ஸோ எனக்கு இப்போ எலிஃபெண்ட்டுக்குமே நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த மாதிரி லைட் வந்து ஒரு ஷேடிங்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து தேவையில்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி ப்ரைடல் எலிமெண்ட்ஸில் வந்து நான் பல்லக்கு டிசைன் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து நான் போடலை. இப்போது பல்லக்கு டிசைன் வந்து போடுறேன். இந்த டிசைன் வந்து நீங்கள் எலிஃபெண்ட்டுக்கு மேலே பல்லக்கு இருக்க மாதிரியும் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பல்லக்கு டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடுமே 2 லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கிராஸ் லைனாக வந்து போட்டுட்டேன். மேலேயுமே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு லைன் போட்டுட்டு 2 கிராஸ் லைனுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இதுக்கப்புறம் இன்னொரு லைன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மேலே இதுக்கு மேலேயுமே 2 லைன் வந்து கொடுத்துக்கிட்டேன். இங்கே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கே ஹாஃப் சர்க்கிள் போட்டுக்கலாம். இங்கே இந்த மாதிரி ஒரு டாட் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பல்லாக்கு வந்து தூக்கிட்டு போவாங்க இல்லையா, இப்போ கல்யாண பொண்ணு வந்து உள்ளே உட்காந்துருப்பாங்க, இந்த மாதிரி பல்லாக்கு வந்து தூக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி தூக்கிட்டு போவாங்க இல்லையா, ஒரு கைப்பிடி மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி இது வந்து போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு உள்ள பல்லக்குள்ளே வந்து கிளாத் இருக்கும் எப்பயுமே. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கிளாத் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, அந்த கிளாத்துமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கர்வாக வர மாதிரி வந்து போடணும். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து அவுட்லைன். இப்போ நம்ம ஷேடிங்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இதுக்குள்ளே என்ன டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு லோட்டஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, லோட்டஸ் கொடுத்தாச்சு. உள்ளே வந்து நம்ம நெகட்டிவ் ஃபீல்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் உள்ளே எந்த டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ரேண்டமாக நீங்களாக வந்து எந்த பல்லக்கு ஃபில் பண்ணுறது வந்து நீங்கள் எந்த டிசைன் வேணால் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த பல்லாக்கு வந்து நம்ம இந்த எலிஃபெண்ட் மேலே இருக்க மாதிரி இந்த பல்லாக்கு வந்து போடலாம். ஓகேங்களா? நீங்கள் ஸ்டார்ட் அப் டிசைன் இந்த எலிஃபெண்ட்டுக்கு மேலே வந்து இந்த பல்லாக்கு வந்து போடலாம். ஓகேங்களா? நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து செப்பரேட்டாக ஒரு பல்லாக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எலிஃபெண்ட் மேலே ஜாயிண்ட் ஆகிருக்க மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் எந்த டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து கிளாத் மாதிரி தானே, அதனால நீங்கள் எந்த டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு பிரைடு வந்து உட்காந்துருக்க மாதிரி போடுவாங்க. இல்லைனா நம்ம சிம்பிளாக போடுற மாதிரி இருந்தால் உள்ளே ஒரு லோட்டஸ் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு ஜிம்கா டிசைன் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ ரொம்ப கிராண்டாக போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் உள்ள ஒரு பிரைடு உட்காந்துருக்க மாதிரி போடலாம். ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கு வந்து இதை விட கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக போட்டுக்கணும். இந்த சைடில் இருக்குல்ல, இந்த கிளாத் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டு அதுக்கப்புறம் உள்ள ஸ்பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி கொஞ்சம் பெருசாக போட்டு உள்ள பிரைடு வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஃபிகர்ஸ் டிசைன் போடுவோம் இல்லையா, அப்போ வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உள்ள வந்து சும்மா சிம்பிளாக வந்து ஒரு ஜும்கா இருக்க மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது பல்லாக்கு டிசைன் வந்து பார்த்தாச்சு. இதை வந்து நீங்கள் பிரைடல் எலிமெண்ட்டில் அதிகமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து கலசம், பிபி, நாதஸ்வரம் அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருப்பேன் இல்லையா, ஸோ அது மாதிரி தான் அது யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நான் உங்களுக்கு மொபைலில் வந்து காமிச்சிருப்பேன். ஒரு பாக்ஸாக போட்டு எல்லா எலிமெண்ட்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு எலிமெண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி பல்லாக்கு டிசைன் வந்து போட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பல்லாக்கு டிசைன் தான் இப்போ போட்டிருக்கீங்களா, நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அந்த பாக்ஸ்குள்ளே கூட இந்த மாதிரி குட்டியாக பல்லாக்கு டிசைன் வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் மெஹந்தி வந்து போட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு டபுள் எலிஃபெண்ட் இருக்க மாதிரி நிறைய பில்லர்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து ஸ்டார்ட் அப் டிசைன், இப்போ போடுறது எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் அப் டிசைன்லேயே வந்து போடலாம். ஓகேங்களா? கிளாத்துக்குள்ளே வந்து இப்போ நான் லோட்டஸ் இருக்க மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேங்களா?
இப்போது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். கிளாத்துக்குள்ளே மட்டும் ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஆப்போசிட்டில் இன்னொரு எலிஃபெண்ட் இருக்க மாதிரி போட போகிறோம். இந்த எலிஃபெண்ட்டோட லெக் வந்து உள்ளேயே இருக்க மாதிரி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா?
ஸோ பாருங்கள், இப்போ 2 எலிஃபெண்ட்டுமே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்துருக்க மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே இன்னும் 2 எலிஃபெண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் இது 2 எலிஃபெண்ட்டுமே வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப் டிசைனாக கூட போட்டுக்கலாம். ஒரே ஹேண்டில் போடுற மாதிரி இருந்தால் இது எல்லாமே குட்டி குட்டியாக வந்து போடணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த எலிஃபெண்ட்டே வந்து குட்டியாக வந்து வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு அம்ப்ரெல்லா இருக்க மாதிரி வந்து போட்டுக்கிறேன். இந்த எலிஃபெண்ட் மேலேயுமே வந்து இன்னும் ஒரு குட்டி குட்டியாக வந்து அம்ப்ரெல்லா மாதிரி இருக்க மாதிரி போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஹாஃப் சர்க்கிள் மாதிரி தான் அம்ப்ரெல்லா வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து கேப் இல்லை, அதனால நான் குட்டியாக வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஸ்டார்ட் அப் டிசைனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் நல்லா கேப் விட்டு செப்பரேட்டாக வந்து தெரியுற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் அம்ப்ரெல்லாக்குள்ளே எந்த டிசைன் வேணால் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இப்போ நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து கொடுக்குறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? 2 எலிஃபெண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்துருக்க மாதிரி ஒரு அம்ப்ரெல்லா வந்து போட்டிருக்கேன். ரஃப் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயின் சீட்டில் வந்து போடணும். ஓகேங்களா?
ஸோ நீங்கள் நல்லா கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த எலிஃபெண்ட் ரெண்டுமே நீங்கள் நெக்ஸ்ட் சீட்டில் கூட வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொரு எலிஃபெண்ட் வந்து ஃபைனலாக வந்து ஒரு டிசைன் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ போடுறது வந்து ஃபைனலாக என்ன பார்க்கலான்னா கண்டினியூட்டி எலிஃபெண்ட். ஓகேங்களா? நீங்கள் நிறையா வந்து பார்த்துருப்பீங்க பார்டர் டிசைனில் கண்டினியூவாக வந்து ஒரு எலிஃபெண்ட் போகிற மாதிரி இருக்கும். அது வந்து கண்டினியூட்டி எலிஃபெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த எலிஃபெண்ட் எப்படி போடுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் நிறையா இதில் வந்து பார்த்துருப்பீங்க பார்டர் டிசைன்ஸில் எல்லாமே அந்த மாதிரி கண்டினியூட்டி எலிஃபெண்ட் வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? பார்டர் டிசைனுக்கு. நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் ஆல்ரெடி நான் எலிஃபெண்ட் எப்படி சொன்னோம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் அப்படியே வந்து போட்டுக்கலாம். யானையோட தந்தம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் லெக்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை இங்கே இருக்கு இல்லையா, இந்த பாடி சைட் போடும்போது இங்கே கர்வ் கொண்டு வந்து இப்படி நிறுத்திடணும். இந்த கர்வ் அப்படியே கீழே வரக்கூடாது. ஓகேங்களா? இந்த கர்வ் கொண்டு வந்து அப்படியே வந்து நிறுத்திடணும். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த எலிஃபெண்ட் வந்து இங்கேருந்து ஜாயின் பண்ணணும். சாரி, இங்கேருந்து ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு லெக்கு போட்டாச்சு. இதுக்கு இன்னொரு லெக்கு வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு லெக்கு வந்து இப்படி போட்டாச்சு. அவ்வளோதான். போட்டுட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். இந்த லெக்கையும் இந்த தும்பிக்கையும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக வந்து போட்டுகிட்டே இருக்கணும். ஃபைனலாக ஒரு எலிஃபெண்ட் போடும்போது ஃபுல் எலிஃபெண்ட்டாகவே வந்து போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கண்டினியூவாக போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை அப்படியே இது வரைக்கும் கர்வ் விட்டு நெக்ஸ்ட் எலிஃபெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃபுல் எலிஃபெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக போடும்போது ஃபுல் எலிஃபெண்ட்டாகவே போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ எப்பயும் போல் இங்கே ஐஸ் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்ள டிசைன் கொடுக்குறது எல்லாமே வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த கிளாத் வந்து அந்த பின்னாடி இருக்கிற தும்பிக்கையோடு இந்த மாதிரி ஜாயின் ஆகிருக்க மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கண்டினியூட்டி எலிஃபெண்ட். பேக் சைடு 2 லெக்கும் போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த பாடி போடும்போது இந்த கர்வ் வந்து அப்படியே மேலே கொண்டு போயிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்தது நெக்ஸ்ட் எலிஃபெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதுக்குள்ளே என்ன ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம், நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கிளாத்துக்கு மட்டும் நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு மீதி ஸ்பேஸ் எல்லாமே நீங்கள் லைட்டாக ஷேடிங்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 லெக் வந்து போடணும், மறந்துடாதீங்க. 2 லெக் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ உள்ள டிசைன்ஸ் போடுறது நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நான் பல்லக்கு வந்து போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எலிஃபெண்ட் மேலே பல்லக்கு இருக்க மாதிரி வந்து போட போகிறோம். ஸோ எப்பயும் போல் ஒரு நார்மலான எலிஃபெண்ட் வந்து ஆல்ரெடி போட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எப்பயும் போல் ஒரு பேசிக் எலிஃபெண்ட் வந்து போட்டுக்கலாம்.
ஸோ பாருங்கள், அந்த லெக்ஸ் எல்லாமே கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போடும்போது இன்னும் எலிஃபெண்ட் வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நார்மலாக பேசிக் ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ ஒரு எலிஃபெண்ட் வந்து போட்டுட்டேன். இப்போ மேலே வந்து பல்லக்கு டிசைன் வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எலிஃபெண்ட் மேலே பல்லக்கு போடும்போது நான் இந்த மாதிரி கிராஸாக வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரியும் வந்து பல்லக்கு போடலாம். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி ஃபஸ்ட் நான் போட்டு காமிச்சில்லையே ஸ்ட்ரைட்டாக, அந்த மாதிரி வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி கிராஸாக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 2 லைனுமே வந்து 2 சைடு இருக்க லைனுமே கிராஸாக வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரியும் வந்து போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட பல்லக்கு டிசைன் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் வந்து எப்பயும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2 சைடு கிளாத் டிசைன் வந்து போட்டுக்கிறேன். உள்ள வந்து நான் இப்போது ஜும்கா டிசைன் தான் வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபிகர்ஸ் டிசைனில் பார்த்ததுக்கப்புறம் இந்த பல்லக்குக்குள்ளே ஃபிகர்ஸ் இருக்க மாதிரியும் வந்து போட்டுக்கலாம். பிரைட் உட்காந்துருக்க மாதிரி இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபிகர்ஸ் டிசைனில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே வந்து எப்படி போடுறதுன்னு ஒரு ஐடியா வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். பல்லக்கு டிசைன் வந்து இப்படி தான் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி கூட வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபிகர்ஸ் போடுற மாதிரி இருந்தால் ஸ்ட்ரைட்டாக இந்த கிராஸ் லைன் போட்டுக்கலாம். அது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஃபிகர்ஸ் டிசைன் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து போட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் இப்போ ஜிம்கா போட்டிருக்கனால இந்த மாதிரி கிராஸாக வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பல்லக்கு இந்த மாதிரியும் போடலாம், இல்லை நான் ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரியும் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ பிரைட் இருக்க மாதிரி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப் டிசைனாக போடும்போது ஆப்போசிட் ஹேண்டில் போடுறப்ப ஒரு பல்லக்கில் பிரைட் இருக்க மாதிரி இன்னொரு பல்லக்கில் க்ரூம் இருக்க மாதிரி போடலாம். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஃபிகர்ஸ் டிசைன் போடும்போது நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுறது உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பல்லக்கு டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் இப்போ இந்த அவுட்லைன் வந்து நீங்கள் பேப்பரில் போட்டுட்டு நீங்கள் உள்ள ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எனக்கு இமேஜ் வந்து சென்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இதுக்கு வந்து அம்பர்லா இருக்க மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த எலிஃபெண்ட்டில் வந்து ஒரு அம்பர்லா தான் இருக்க மாதிரி வந்து போட்டிருக்கேன். இது வந்து பேபி எலிஃபெண்ட்டில் அம்பர்லா போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எலிஃபெண்ட்டில் அம்பர்லா வந்து நான் போடலை. ஸோ அதனால் இப்போ அவுட்லைன் மட்டும் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஒரு எலிஃபெண்ட் போட்டுட்டு இங்கே ஒரு அம்பர்லா வந்து போட்டிருக்கேன். அம்பர்லா வந்து எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் எலிஃபெண்ட்டோட ஹைட்லேயே வந்து இருக்கணும். எலிஃபெண்ட்டோட பெருசாகவும் இருக்கக்கூடாது, எலிஃபெண்ட்டோட சின்னதாகவும் இருக்கக்கூடாது அம்பர்லா. ஓகேங்களா? ஸோ இந்த எலிஃபெண்ட் அப்படியே போட்டுட்டு இது எல்லாமே கரெக்டாக உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு டோட்டலாக இது எல்லா எலிஃபெண்ட்டுமே எனக்கு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸுமே எனக்கு மெஹந்தியில் போட்டு எனக்கு சென்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் பென்னில் போடக்கூடாது, மெஹந்தியில் போட்டு தான் எனக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணும். ஓகேங்களா?
ஸோ நான் போட்டிருக்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு மினிமம் ஒரு 3 டிசைன்ஸ் வந்து போடுங்க ஓகேங்களா. நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் 5 டிசைன்ஸ் 6 டிசைன்ஸ் 7 மாதிரி எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். மினிமம் 3 எலிஃபெண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து போட்டிருக்கணும் கண்டிப்பாக ஓகேங்களா. இப்போது நான் வந்து இந்த எலிஃபெண்ட் டிசைன் எல்லாமே வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த மாதிரி கண்டினியூட்டி எலிஃபெண்ட்டும் போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க ஓகேங்களா. இந்த எலிஃபெண்ட் வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நல்லா கேப் விட்டுட்டு ஃப்ரீயாக வந்து போடுங்க. அப்போ தான் வந்து உங்களோட சீட் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து போடாதீங்க, கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க ஓகேங்களா. நீங்கள் ரஃப் பேப்பரில் போட்டு பார்த்துட்டு மெயின் சீட்டில் வந்து போடுங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் புக்கில் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒவ்வொரு எலிஃபெண்ட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் சீட் வந்து ப்ராக்டிஸ் புக்கு ரொம்ப நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு நீட்டாக வந்து போடுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த எலிஃபெண்ட் நீங்கள் செப்பரேட்டாக கூட தனியாக ஒரு சீட்டில் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. ஃபைனலாக இந்த கண்டினியூட்டி எலிஃபெண்ட்டும் வந்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஓன் டிசைன் மினிமம் வந்து கண்டிப்பாக ஒரு 3 எலிஃபெண்ட் வந்து போடணும். நீங்கள் எந்த டிசைன் வேணால் போடலாம் ஓகேங்களா. நீங்கள் குரோமில் சர்ச் பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், நீங்கள் எந்த டிசைன் வேணால் வந்து போடலாம் ஓகேங்களா. ஸோ மினிமம் கண்டிப்பாக ஒரு 3 டிசைன்ஸ் வந்து உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் போடணும் ஓகேங்களா. உங்களோட ஓன் டிசைன் நீங்கள் 5 டிசைனும் போட்டுக்கலாம், நீங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் வேணால் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் யூடியூப்பில் குரோமில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை நீங்களா ஓனாக க்ரியேட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த கண்டினியூட்டி எலிஃபெண்ட்டுக்கு உள்ளே வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஷேடிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த எலிஃபெண்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த எலிஃபெண்ட்டோட நிறைய பேர் ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும். இந்த எலிஃபெண்ட் வந்து என்ன சைஸில் போடணும், ஒரு ஹேண்டில் போடும்போது என்ன சைஸில் போட்டு கேட்டிருப்பீங்க. நம்ம ஹேண்டில் போடும்போது இப்போ நீங்கள் எல்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நீங்கள் எலிஃபெண்ட் வந்து போடலாம். ஒரு எலிஃபெண்ட் போடுறீங்கனாலும் போடலாம் இப்படி ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்போ ஹேண்டில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைஸை வந்து சின்னதாக தான் வந்து போடணும் ஓகேங்களா. அதுக்கு இன்ச்சு சைஸு அப்படிலாம் இல்லை ஓகேங்களா. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஹேண்டு ஒவ்வொரு சைஸில் இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹேண்ட் வந்து பெருசாக இருக்கும். இப்போ லீனாக இருக்காங்கன்னா அவங்களோட ஹேண்ட் வந்து சின்னதாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் அவங்களோட ஹேண்டோட சைஸை பொறுத்து தான் வந்து நீங்கள் இந்த எலிஃபெண்ட் எல்லாமே வந்து போடணும் ஓகேங்களா. ஸோ அதனால் இதுக்கு இவ்வளோ இன்ச்சஸ் இவ்வளோ சைஸ் இவ்வளோ மெஷர்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு ஃபினிஷிங்கோட ஒரு எலிஃபெண்ட் வந்து போடணும். அது நீங்கள் சின்னதாகவும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் போடுறீங்கன்னா இப்போ உங்களுக்கு குட்டியாக வந்து வராது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து குட்டியாக வந்து போடுற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் சைஸ் எல்லாமே எதுக்குமே கிடையாது ஓகேங்களா. ஸோ ஒரு சிலருக்கு டவுட் வரும். ஸோ அதனால் வந்து நான் இப்போயே வந்து சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ சைஸ் எதுவுமே வந்து கிடையாது, நீங்களாம் வந்து போடுறது தான் ஓகேங்களா. அவங்களோட ஹேண்டோட சைஸை பொறுத்து நீங்கள் போடுறது தான் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் அப் டிசைனில் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம்.